தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புடைய 2 கிலோ ஹைட்ரோபோனிக் உயர்ரக கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். வடமாநில நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கஞ்சா கடத்தல் நெட்வொர்க் சிக்குமா? திரைப்படத்தில் வருவது போன்று தினசரி போதைப் பொருள் கடத்தப்படுவது வாடிக்கையான செயலாக மாறிவிட்டது. அந்த வகையில் சிக்கிக் கொண்டாலும் பரவாயில்லை என கடத்தல் குருவியாக வந்து 2 கிலோ கஞ்சாவுடன் சிக்கியிருக்கிறார் இளைஞர் ஒருவர். வித்தியாசமான முறையில் கடத்தப்பட்ட ஹைட்ரோபோனிக் உயர்ரக கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தது எப்படி? கடத்தல் குருவியை கூட்டுக்குள் அடைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு வரும் விமானத்தில் பெருமளவு போதைப் பொருள் கடத்தி கொண்டு வரப்படுவதாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை ஏர் இன்டெலிஜென்ட் அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. ஆனால் யார் கடத்துகிறார்கள், எப்படி கடத்தி கொண்டு வரப் போகிறார்கள் என்பது குறித்து எந்த ஒரு தகவலும் இல்லை. இதனால் அனைவரையும் சோதனைக்கு உட்படுத்துவது என்ற முடிவுக்கு சுங்கத்துறை அதிகாரிகள் வந்துள்ளனர். தொடர்ந்து ஏர் இன்டெலிஜென்ட் அதிகாரிகள் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து தனியார் பயணிகள் விமானம் ஒன்று சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்துள்ளது. அதில் வந்த பயணிகளை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது வடமாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ஆண் பயணி ஒருவர் சுற்றுலா பயணி விசாவில் தாய்லாந்து நாட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பி வரும்போது தன்னுடைய சொந்த மாநிலத்திற்கு செல்லாமல் சென்னைக்கு வந்திருக்கிறார். அதுவே அவர் மீது சந்தேகம் கொள்ள போதுமான காரணமாக இருந்துள்ளது. உடனே அவரை தனியாக அழைத்துச் சென்று சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தியுள்ளனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதை அடுத்து அவரது உடைமைகளை சோதனை செய்தனர். அவரது சூட்கேஸுக்குள் பதப்படுத்தப்பட்ட உணவு பாக்கெட்டுகள் இருந்ததை கண்டுபிடித்தனர். அது குறித்து கேட்டபோது தான் சாப்பிடுவதற்காக கொண்டு வந்தேன் என கூறியிருக்கிறார். அதில் ஒன்றை எடுத்து பரிசோதித்து பார்த்தபோது அதனுள் ஹைட்ரோபோனிக் என்ற பதப்படுத்தப்பட்ட உயர்ரக கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரிடமிருந்து மொத்தம் 2 கிலோ உயர்ரக கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதன் சர்வதேச மதிப்பு 1 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. கடத்தலில் ஈடுபட்ட நபரை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போது தான் கூலிக்காக போதைப் பொருள் கடத்தும் கும்பலைச் சேர்ந்த கடத்தல் குருவி என வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அவரை அனுப்பியது யார், அந்த கடத்தல் கஞ்சாவை யாரிடம் கொடுக்க இருந்தார் என்பது குறித்து சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் ஒரே நேரத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்புடைய 2 கிலோ ஹைட்ரோபோனிக் உயர்ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.